வெல்கம் பேக் டு ரெட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீரியஸ் சேர்ந்த த சூப்பர் ட்ராகன் பால்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஓட சீசன் 1 எபிசோட் சீசன் 1 இல்லை சீசன் 1 கொடுத்து எபிசோட் நம்பர் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இந்தோட எபிசோட் நேம்னு பார்த்தீங்கன்னா வெஜிகிட்டோ ப்ளூ காக்கி ரெஸ்பாண்டன்ஸ். ஸோ நான் வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து கொஜிட்டோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது பேர் வெஜிட்டோவா வெஜிகிட்டோன்னு சரி ஏதோ ஒரு பேருங்க. இப்போது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது காம்பர் வந்து நம்மளோட ட்ரங்க்ஸை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நிறுக்கிறாரு. ட்ரங்க்ஸ் வலி தாங்காத கத்துறான். அப்படியே பல்ல கடிச்சின்னு எதுவும் பண்ண முடியாத மாதிரி அவன் கையை தொடுறான். பார்த்திங்கன்னா இந்த அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி அடிக்கலாம் வந்து ஒரு அதாவது கோகுவோட அந்த என்னது சோல் பிளாஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ளூ கலரில் ஒரு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண என்னன்னே புரியல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிட்டோ வந்து நம்மளோட ப்ளூ சைனுக்கு மாதிரி அந்த ஒரு பிளாஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ திடீர்னு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த சுற்றி இருக்கிற நிலப்பரப்பி எல்லாமே வெடியுது. ஸோ நம்ம ஃபியூ பார்த்து இது நிஜமாக நடக்குதா இல்லை இது ஒரு நிஜமான ஒரு கிரேட்டஸ்ட் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட்டோ வந்து அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. நம்ம வெஜிட்டோவில் ஃபியூ பார்த்து தான் நம்ம வெஜிட்டோ வந்து நின்றுன்னு இருக்கா. ஸோ நம்மளோட காம்பருக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா ஒரு கையை வந்து பிடிச்சிட்டா. நீ கையை உடச்சிட்டியா? நம்ம ட்ரங்க்ஸை பார்த்து நீ ஓகேவா? நான் ஓகே தான். சரி ஸ்டே பேக் அப்படின்னு சொல்கிறான் நம்ம கோகு. அதாவது பின்னாடி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிட்டோ வந்து அடிக்க போகிறாரு. கொஜிட்டோ சொல்கிற பாரு வெஜிட்டோ. ஸோ வெஜிட்டோ வந்து அவனை கத்தி அப்போ பார்த்தீங்களா நம்மளோட கம்பர் அட்டாக் பண்ணுறான். ஸோ பிளாக் பண்ணுறாங்க. ஒரு தாறுமாறான சண்டைங்க. வீடியோ கிளிப்பில் பாருங்கள். இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நம்ம காம்பர் சொல்ல எதையாவது ஒன்று அழிக்கணும், எனக்கு எதாவது ஒன்று இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, இந்த நான் எனக்கு ஃபுல்லாக பண்ணினே இருப்பேன்னு சொல்லிட்டு கையை தூக்கி மேலே தூக்கி ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி ரிலீஸ் பண்ணி இதுக்கு வாய்ப்பில்லை நம்ம கொஜிட்டோ வந்து சொல்கிறாரு. சரி வெஜிட்டோ பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. ஸோ நம்ம வெஜிட்டோ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாரு. ஆனாலும் முடியல. அது ஒரு அட்டாக் பண்ணி அது போய் அவர் நம்மளோட ஃபியூஷன் வெஜிட்டோ வந்து அடி வாங்குறாரு. பார்த்துருந்த கோல்டன் ஃபியூசாஸ் கோல்டன் கூல் பார்த்துட்டுருக்காரு. ஃபியூசன் சாரி கைஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம் எல்லாம் மனுஷங்க. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம ப்ளூ ஃபார்மை வந்து நம்ம கோகு வந்து கயோக்ரனை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ கயோக்ரனை யூஸ் பண்ணியிருப்பார். பார்த்திங்கன்னா கயோக்ரனை யூஸ் பண்ண தாரமாரான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாயை வந்து ட்ரங்க்ஸ் கூட பேசியிருப்பார். ட்ரங்க்ஸ் ஓகேவா? நான் ஓகே தான் இருக்கேன். ஆனால் அவங்கள நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, பத்திரமா இருங்க, நான் உங்களை நம்புகிறேன் வச்சுட்டேன் கோகுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ண நம்மளோட வெஜிட்டோவோட இதோ காமிக்கிறாங்க. வெஜிட்டோ வந்து தாறுமாறான சண்டை. நம்மளோட கோல்டன் கியூ வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறது பார்த்துட்டு இருக்கார் சைலண்டாக. ஸோ அங்கே பார்க்குறாருங்க அந்த சண்டையில் வந்து அந்த சங்கிலி எவ்வளோது. நம்ம ஃபியூ வந்து இன்னும் சண்டை போடுங்க, ஒரு வேறு லெவலான பேட்டிலாக இருக்குது, இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது, ஒரு ஹையஸ்ட் பேட்டிலாக இருக்குதுன்னு நம்மளோட ஃபியூ சொல்லிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஜிட்டோ கம்பரும் சண்டை போட்டு பின்னாடி வந்து நிற்க. ஸோ நம்மளோட அதாவது ஒரு நம்ம கோகு வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்ட் பேர் என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை வந்து ஒருத்த கையில் பண்ணுவார். ஸோ வெஜிட்டோ ஒரு வழியில் ஃபைனல் ஃபைனல் சொல்லிட்டு அவர் வந்து விட்றாரு. ஸோ விட்டோன்னா அது ஒரு பவருங்க. நம்ம கம்பரை வந்து அதை தூக்கி விட்றாரு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அதை அடித்த உடனே இந்த பால் வந்து பறந்து போகுது. ஸோ அந்த அவர் வந்து எவ்வளோ சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க கம்பர். இதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெஜிட்டோ வந்து இதுக்கு கத்திட்டு இருக்க. ஸோ பால் பின்னாடி போகுது என்னால் முடியும், இதை யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம காம்பர் ஒரே இடத்துல நின்றுன்னு இருக்காரு. ஸோ சீக்கிரமாக முடிங்கயா, வாய் வலிக்குது, எவ்வளோ நேரம் தான் பேசுகிறது, நம்மளுக்கும் வலிக்கும்ல.
ஸோ அதை காமிக்காமல் வந்து எப்படி உருவாச்சுன்னா நம்மளோட ஃபைனல் காமிக்காமல் வெஜிடாவோட பிளானட் எக்ஸ்ட்ராக்ஷன் பீம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பர்பிள் கலர் பீம் அந்த 2 ஸ்டாண்ட் ஃபார்ம் அதனால ஸோ வந்து ஃபைனல் எக்ஸ்ட்ராக்ஷன்னே வச்சு பண்ணும்போது ஸோ ஃபைனல் எக்ஸ்ட்ராக்ஷன் பீம் வந்து அது தள்ளின்னு இருக்கும். ஒரு கத்தி அதை விடுவாங்கல்ல, சங்கிலி இன்னும் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ செம்ம ஒரு பவருங்க. திருப்பி டார்க் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அதை உடைக்கிறாரு. கொச்சிட்டா பறந்து போகிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா ஆசம். இப்படிப்பட்ட ஒரு பேட்டில் நான் பார்த்ததில்ல. என்னோடய ஒரு கையை உடச்சேன், என்னோடய ஒரு கையை வச்சு இப்போ பாருடா ஒரு டீம் ஓவருன்னு சொல்லிட்டு நம்ம காம்பர் எடுத்து விட்றாரு. ஸோ அது மேலே போகுது. டு நாட் டெல் மீ. ஸோ அதாவது வந்து அப்படியே நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், சாரிப்பா இங்கிலீஷ் சொல்லிட்டு இது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒரு வெளிச்சம். ஸோ கில்லனோட அந்த மூவ் மாதிரியே இருக்குது அது பார்க்க. ஸோ அதை வந்து கோகுவாலும் யாராலையும் பார்க்க முடியல. அதை பார்த்துருந்தா அவருக்கு இதுவாக மாறாது. அந்த மங்கி ஒரு ஃபார்ம் இருக்கும்ல, அது பேர் என்ன தெரில. சூப்பர் சைன் லெவல் 4க்கு முன்னாடி அது மாறுவாங்க. ஸோ சூப்பர் சைன் 4 மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்மில் வந்து நம்மளோட கம்பர் மாறுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா என்னது இதுவா இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு நார்மல் அதாவது ஆஃப் குவார்ட்டர் சைனால் வந்து எந்த ஃபார்முக்கு மாற முடியும், ஃபுல் சைனால் மட்டும்தான் மாற முடியும்னு சொல்கிறாரு. ஸோ வந்து கோச்சிட்டாவும் கோகோ வச்சுட்டாவும் தனித்தனியாக புரிஞ்சிடுறாங்க. இது இல்லை, இது நடக்கக்கூடாது, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஏன் கரையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக தான் சூப்பர் சைன் லெவல் 4க்கு ஈக்குவலான சக்தி இருக்குன்னு சொல்ல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் குபா இது ஒரு மாஸ்டர்னு சொல்கிறாரு. மாய் ஒன்றாவலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சங்கிலி உடையுது. பார்த்திங்கன்னா அந்த எர்த்தே ஒரு கிராக் விழுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பர் வந்து அப்படியே நின்றுருக்கார். ஸோ நம்ம விச்சிட்டாவும் கோகோ வந்து எழுந்துக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா காம்பர் ஒரு முழு அரக்கனால் மாறிட்டாருங்க. ஸோ அப்படி இக்கி டிக்கி குரங்க மாதிரியே இருக்குல்ல. இப்போ வந்து நான் அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கேன், சரி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கோகோ வச்சுட்டு நின்றுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பவர் ரேடரை பார்க்குறாங்க. எப்பா என்ன எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த சேனோட பவர். ஃபியூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க பேட்டிலோட ஐப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்னும் எனக்கு சண்டை வேணும், இன்னும் சண்டை வேணும். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை.